பீட்ரூட்டில் ஒரு பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. அது கூட திணையை சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். திணையை ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு அதை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாதி பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நெய் போட்டு அதில் இந்த பீட்ரூட்டை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிடணும். அப்போ அந்த பச்சை வாசனை ஈஸியாக போயிடும். நெய் வாசனையும் சேரும்போது அது நல்லாயிருக்கும். நெய் ரொம்ப வேண்டியதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் நல்லா கலந்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் கேரட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காய்கறி சாப்பிடணும் அப்படி பழக்கணும்னு நினச்சிங்க, அவங்க பொரியல் சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ அது நல்லா வெந்த உடனே அது கூட இந்த வேக வச்சு வச்சுருக்கிற திணையை சேர்த்துக்கிடணும். அதை மசிச்செல்லாம் விட வேண்டாம். அப்படியே இருந்ததுனா தான் அது குருணையாக அப்படி இருக்கும். நீங்களுக்கு பாயாசம் சாப்பிடும்போதும் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியான பாலை காய்ச்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா லிக்விட் ஸ்டேஜில் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பால் ஊற்றிக்கோங்க. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து ஸ்பூனில் ஊட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பாலை குறைச்சி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் வேணும்னா தட்டி போட்டுக்கலாம். நான் தேங்காய் போட்டிருக்கிறேன். தேங்காயை கடைசியில் திருவி போட போகிறோம். இதில் சீனி வேணுங்கிற அளவு கலந்துக்கலாம். பீட்ரூட்டுங்கிறதுனால ரொம்ப சீனியும் அது இழுக்காது. இது கூட தேங்காய் துருவி நான் போட போகிறேன். நீங்கள் கிஸ்மிஸ் முந்திரி இந்த மாதிரி எதை வேணாலும் வறுத்து சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே போல் திணைக்கு பதிலாக பாசிப்பருப்பை கூட நீங்கள் வறுத்து சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த தேங்காயோட வாசனையும் சேரும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செமி சாலிடாக நீங்கள் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் இதில் பால் நல்லா நிறையா சேர்த்து வேணுங்கிற அளவு சீனியையும் கலந்து சாப்பிடுங்க. இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.